ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் தினமும் வயல்வெளிக்கு வேலைக்கு செல்கிறான். அவன் ஒவ்வொரு நாளும் பைபிளை எடுத்துக்கொண்டு வேலைக்கு வருவான். பணியிடத்திலும் இடைவெளியிலும் பைபிள் வாசிப்பது, அதில் உள்ள வசனங்களை மற்றவர்களோடு பகிர்வதும் அவனுடைய அன்றாட செயலாக இருந்தது. சிலர் அவனை பார்த்து சிரிப்பார்கள். வேலைக்கு வந்துள்ளால் வேத வசனம் சொல்ல என கிண்டலாக அவனை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் சிலர் மட்டும் அவனது வார்த்தைகளில் அமைதி காண்பார்கள். அவன் சொல்ற ஒவ்வொரு வசனமும் அவர்களின் உள்ளத்தில் ஏதோ ஒரு சாந்தியை கொடுத்தது. ஒரு நாள் வயலின் உரிமையாளர் நேரில் வந்து மிகவும் கோபத்துடன், நீ வயலுக்கு வேலைக்கு வந்தையா இல்லை பைபிள் வாசிக்க வந்தையா? நான் சாயந்தரம் வர்றதுக்குள்ள நீ இந்த வயல்ல இருக்கிற எல்லா கரும்பையும் நீ வெட்டிருக்கணும், இல்லைன்னா நீ வேலைக்கே வேணாம் அப்படின்னு ரொம்ப கோபமா அவனை திட்டிடுறாரு. அவனும் நான் என்ன பண்ண, பைபிள் தானே படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறான். ஆண்டவரே, இது என்னால் முடியாத காரியம், நீங்கள் தான் எனக்கு உதவணும், என் கைகளை நீங்களே நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறான். அவன் வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கமாக மனதார ஆவலுடன் விசித்திரமாக அவர் வருவதுக்குள்ளே வயலில் இருக்க எல்லா கரும்பையும் வெட்டி வச்சிடறான். உடனே அந்த உரிமையாளர் வர்றாரு. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. இது எப்படி சாத்தியமாச்சு என்று கேட்கிறார் அந்த சிறுவன் கிட்ட. சிறுவன் சொல்றான், இது என்னால முடியாது ஐயா, இது எல்லாமே ஆண்டவருடைய கிருபை, அவர் நடத்தின மிராக்கள். நான் அவரிடம் பிரார்த்தித்தேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தார். அவருக்கு ஒரே குழப்பமா ஆயிடுச்சு. உடனே வந்து அவர் அந்த கோபத்தெல்லாம் மறந்துட்டு தன்னிடம் உள்ள சக்திக்கு மாறாக தெய்வ சக்தியை அவர் உணர்ந்து ஆண்டவர் அவரும் எல்லாரும் சேர்ந்து துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாளிலிருந்து வயல்ல வேலை மட்டும் நடக்கல, அங்க நம்பிக்கையும் வளர தொடங்குது. இக்கதை நமக்கு சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? நம்மால் முடியாததை ஆண்டவரால் முடியும். நீங்கள் விசுவாசித்தால் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வசனம். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்தவர் வெட்கப்பட மாட்டார். அந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.